கண்டுபிடிச்சிட்டேன். கிழங்கு மாவுல சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். டக்குன்னு பண்ணிடலாம். செம்ம ஈஸி, செம்ம டேஸ்டி. டீடைல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு, மறக்காம பாத்துருங்க. ஒரு கப் நாட்டு சர்க்கரையை ஒரு பேன்ல சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து நாட்டு சர்க்கரை கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு கப் கிழங்கு மாவு அது கூட சேர்க்கிறேன். இது கூட பல்பலா கட் பண்ண தேங்காய் கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை இந்த பதத்துல கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியில நெய் சேர்த்து நெய் சூடானதும் இந்த மாவை எடுத்து ஊத்தி 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா சூப்பரா கிழங்கு மாவு பணியாரம் ரெடி. ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இதுல ஹைலைட்டே பல்லா போட்ட தேங்காய் தான். அதுக்கு அடிப்படும் போது வேற லெவலா இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரை மரவள்ளி கிழங்கு வேணும்னாலும் சரி, இல்ல கிழங்கு மாவு வேணும்னாலும் சரி, எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. டிஎம் பண்ணுங்க, இல்லனா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.